அறிவிக்கப்படுகிறது. கும்பகோணம் அருகில் சிவப்புரம், மலையப்பநல்லூர், அண்டன்குடையான் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் மாங்காய் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணி என்பது நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாங்காயை வாங்குவதற்கு கூட ஆள் இல்லாமல் மாங்காய் மரத்திலிருந்து கொட்டி அழுகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு 30 ஆண்டு காலமாக வளர்த்து வந்த மாமரத்தை தற்போது விவசாயிகள் வெட்டி விற்பனை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது கும்பகோணத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக தமிழக அரசாங்கம் கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாமரங்களை, மா வியாபாரிகளை பாதுகாக்கக்கூடிய விஷயமாக மாங்காய் மண்டலமாக கும்பகோணத்தை அறிவிக்க வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் தற்போது விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் நாங்கள் இந்த கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாங்காயை உடைத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு மாங்காய்க்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கும்பகோணத்தில் ஒரு சேமிப்பு கிடங்கு, அது குளிர்பதன ஊட்டப்பட்ட ஒரு சேமிப்பு கிடங்கு அமைக்கணும். இந்த மா விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய அத்துணை நடவடிக்கையும் தமிழக அரசு முன்முயற்சியோடு எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்றால் இந்த பகுதியில் உள்ள மாமரங்கள் அனைத்தும் முற்றிலும் அழியக்கூடிய, வெட்டி விற்பனைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. இதை கவலையுடன் தமிழக அரசு கருத்து எடுத்துக்கொண்டு உடனடியாக மாங்காய்க்கு குறைந்தபட்ச ஆதார விலையை வழங்க வேண்டும்.